ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பிஜிடிஆர்பி யூனிட் 5 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த டாப்பிக்கில் வி கம்ப்ளீட்டட் கண்டக்டன்ஸ் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கண்டக்டன்ஸ் பார்த்தோம், ஆஸ்வால் டைல்யூஷன்லாம் பார்த்தோம். ஓகே, அதனோட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டக்டன்ஸோட ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கண்டக்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கண்டக்டன்ஸ், இது எல்லாமே பார்த்துருந்தோம். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து கோல்ராஷ் லா வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோல்ராஷ் லாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஸோ அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் the limiting molar conductivity of an electrolyte is equal to the sum of the molar conductivity of its constituent ions. அதாவது நம்ம இன்ஃபைனைட் டைல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறோம். ஸோ வாட் யூ மீன் பை இன்ஃபைனைட் டைல்யூஷன்? ஸோ இன்ஃபைனைட் டைல்யூஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 மோலாரிட்டியில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ், ஒரு HCl வந்து எடுக்கிறேன். அதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஆகும், 0.1 மோலாரிட்டிக்கு நான் கொண்டு போகிறேன். இது எதனால்? டைல்யூஷன்னால். ஓகே, இன்னும் ஃபர்தராக டைல்யூட் பண்ணுறேன். அது என்னவாகும்? 0.01. இன்னும் ஃபர்தராக டைல்யூட் பண்ணுறேன், 0.001. இந்த மாதிரி நான் டைல்யூட் பண்ண என்ன ஆகும், லைக் இட் ஆல்மோஸ்ட் என்ன ஆகும், இட் அட்டைன்ஸ் த 0. ஓகே, ஸோ அதை நம்ம கிராஃபும் பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனாக ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே என்ன ஆகும், நீங்கள் டைல்யூட் பண்ணாலும் அந்த கண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து மாறாது. அதுதான் வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 1 மோலாருக்கு ஒரு கண்டக்டன்ஸ் இருக்கும், கண்டக்டன்ஸ் 1. 0.1க்கு ஒரு கண்டக்டன்ஸ் 2 இருக்குது. 0.01க்கு C3ன்னு ஒரு கண்டக்டன்ஸ் வருது. 0.001க்கு C4ன்னு வருது. இந்த மாதிரி நான் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டே போகிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் எவ்வளோ டைல்யூட் பண்ணாலும் கண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மாறிடும். ஓகே, ஆனால் எவ்வளோ தான் தண்ணி ஆட் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே என்னாகும், அந்த கண்டக்டன்ஸ் வந்து இட் அட்டைன்ஸ் த லிமிட்டிங் வேல்யூ, ஒரு ஃபைனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து அட்டைன் பண்ணும். அதுதான் வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ நடக்கும்? அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனில். ஸோ அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் இஸ் ஈக்குவல் டு தி sum of the limiting molar conductivities of its constituent ions அப்படி சொல்லுவோம். The molar conductivity is due to the independent migration of the cations in one direction and anions in the another direction. ஸோ இந்த மோலார் கண்டக்டிவிட்டி ஜென்ரலாக அயானிக் கண்டக்டிவிட்டி எதனால நடக்குது? அயான்ஸ் வந்து மூவ் ஆகிறதுனால தான். ஸோ கேட்டியான்ஸ் ஒரு பக்கம் மூவ் ஆகுது, ஆனியான்ஸ் ஒரு பக்கம் மூவ் ஆகுது. இந்த மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னோட ஒன்று வந்து இண்டிபெண்ட். ஓகே, இட் இஸ் வெரி இண்டிபெண்ட். அதே மாதிரி இப்போ மோலார் கண்டக்டன்ஸ்க்கு சிமிலர்லி லிமிட்டிங் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸும் இட் இஸ் சம் ஆஃப் தி லிமிட்டிங் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அயான்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஸோ அப்போ இன்ஃபைனைட் டைல்யூஷனில் நீங்கள் மோலார் கண்டக்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் எடுத்துனாலும் அதனோட கண்டக்டன்ஸ் என்னென்னா அதனோட அயானிக் கண்டக்டன்ஸோட சம்மேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது AXBYன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸுன்றதுனா அதில் இருக்க நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ BaCl2னா இதில் எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2. அதுதான் அந்த கீழே ஒரு நம்பர் வரும் இல்லையா, அதான் எக்ஸ் அண்ட் ஒய். ஏபின்றது அந்த என்ன கெமிக்கல் காம்போசிஷனோ அது வரும். ஸோ அது என்ன ஆகும், உங்களுக்கு பிரிஞ்சு எக்ஸ் இன்ட்டு A பவர் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு B பவர் எக்ஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து என்னன்னா இதனோட சார்ஜ். ஓகே, அதனோட சார்ஜ். இது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ், எக்ஸ் அண்ட் ஒய் வந்து என்ன சொல்லுது, எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்குன்னு சொல்லுது. இந்த ஒய் ப்ளஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் வந்து அந்த கேட்டையானோட சார்ஜ் ஒய் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, ஆனியானோட சார்ஜ் எக்ஸ் மைனஸாக இருக்குது. இப்போ இந்த ஒரு எலக்ட்ரோலைட்கே நமக்கு என்ன எழுதலாம், we can write the molar conductance as well as we can write the equivalent conductance. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த சேம் எலக்ட்ரோலைட் AXBYக்கு நம்ம என்ன எழுதலாம்னா, அப்படியே அந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்கோ, capital lambda naught m of AXBY equal to x times the lambda naught of AY plus y times the lambda naught of x minus. இப்போது x வந்து எத்தனை A வந்து எத்தனை கேட்டையான்ஸ் இருக்குது, x டைம்ஸ் கேட்டையான்ஸ் இருக்குது. அதை அப்படியே ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்மால் லாம்டான்றது என்னென்னா அயானிக் கண்டக்டிவிட்டி, கேபிட்டல் லாம்டான்றது மோலார் கண்டக்டிவிட்டி இல்லை ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி, ஸ்மால் லாம்டா ப்ளஸ்னால் வந்து கேட்டையானோட இது வந்து ஜென்ரலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுற அயானிக் கண்டக்டிவிட்டி. ஓகே, இண்டிவிஜுவல் அயானோட கண்டக்டிவிட்டி ஸ்மால் லாம்டான்றது. நீங்கள் லாம்டான்றது நம்ம கெமிஸ்ட்ரியில் வேவ் லென்த்க்கு யூஸ் பண்ணியிருப்போம், மீன் ஃப்ரீ பாத்துக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் கேபிட்டல் லாம்டா வந்து மோலார் கண்டக்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், ஸ்மால் லாம்டா வந்து இட் மென்ஷன்ஸ் தி அயானிக் கண்டக்டன்ஸ்.
இப்போ ஈக்குவேஷன் எப்படி எத்தனை அயான்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அத்தனை டைம்ஸ் இன்ட்டு அதனோட கரஸ்பாண்டிங் கேட்டையானோட கண்டக்டிவிட்டி ப்ளஸ் எத்தனை ஆனியான்ஸ் ஃபார்ம் ஆச்சு டைம்ஸ் தி ஆனியானோட அயானிக் கண்டக்டிவிட்டி. இது வந்து மோலார் கண்டக்டன்ஸ்க்கு. இதே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஒரு கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரு ஆனியான். ஸோ அயானிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கேட்டையான் டிவைடட் பை சார்ஜ் ஆஃப் த கேட்டையான். ஓகே, அதாவது 3+னா வெறும் 3ன்னு மட்டும் எழுதிக்கணும். ஓகே, அதே மாதிரி அயானிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஆனியான் பை சார்ஜ் ஆஃப் தி ஆனியான். இப்போது குளோரினோட சார்ஜ் வந்து -1, பட் ஈக்குவேஷனில் வெறும் 1ன்னு தான் நம்ம எழுதணும். ஓகே, கைண்ட் ஆஃப் வேலன்சி எழுதணும். ஓகே, ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வரும். ஸோ லெட் அஸ் டூ வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லலாம். அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் ஈச் அயான் கான்ட்ரிபியூட்ஸ் எ செர்டைன் அயானிக் கண்டக்டன்ஸ் டுவர்ட்ஸ் த டோட்டல் கண்டக்டன்ஸ். அது வந்து டோட்டல் கண்டக்டன்ஸ் மோலார் கண்டக்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இருக்கலாம், விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி அதர் அயான்ஸ். இதுதான் வந்து கோல்ட்ராஷ் லாவோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து அகெயின் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லெட்டஸ் ரைட் இட் ஃபார் NaCl. NaCl வந்து தண்ணியில் போட்டோடனே என்ன ஆகும், Na ப்ளஸ் Cl மைனஸ்ன்னு வரும். எத்தனை Na ப்ளஸ் ஃபார்ம் ஆச்சு, 1. எத்தனை Cl மைனஸ் ஃபார்ம் ஆச்சு, 1. ஓகே, இப்போ மோலார் கண்டக்டன்ஸ் எழுதுகிறப்போ எத்தனை டைம், 1 டைம்ஸ் தி அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் சோடியம் ப்ளஸ் 1 டைம்ஸ் தி அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் Cl மைனஸ். ஸோ லாம்டா நாட் எம், இது எல்லாமே லாம்டா நாட்னா இன்ஃபினைட் டைலூஷன். அப்போது லாம்டா நாட் NaCl வந்து இது. ஸோ திருப்பியும் ரீரைட் பண்ணலாம். அந்த 1 எடுத்துகிட்டு 1 டைம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 1 இன்ட்டு லாம்டா நாட், வெறும் லாம்டா நாட் Na ப்ளஸ் அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் சோடியம் அயான் ப்ளஸ் அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் குளோரைட் அயான். ஓகே, ஸோ இதே NaClக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம we can write the equivalent conductance of NaCl equal to, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கேட்டையான் கண்டக்டன்ஸ் பை கேட்டையானோட சார்ஜ். இங்கே லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் சோடியத்தோட சார்ஜ் வந்து என்னது, ஒன்லி 1 தான். +1னா வெறும் 1ன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி குளோரினோட சார்ஜ் என்னது, -1, வெறும் 1ன்னு தான் எழுதிக்கணும். அப்போது டோட்டலாக ஆட் பண்ணாக்கா என்ன ஆகும், லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ். அப்போது மோலார் கண்டக்டன்ஸு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கும் NaClக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. லெட்ஸ் கால் திஸ் as ஈக்குவேஷன் 1 and 2. அதாவது 1:1 எலக்ட்ரோலைட், அதாவது ஒரு AXBYன்னு ஒரு சால்ட் இருக்குது. அதாவது X = Y = 1. இந்த 1:1 எலக்ட்ரோலைட்க்கு இல்லைன்னா வந்து X = Y அப்படின்ற எலக்ட்ரோலைட்க்கு, X = Y சொல்ல முடியாது, X = Y = 1. 1:1 எலக்ட்ரோலைட்க்கு லாம்டா நாட் M = லாம்டா நாட் EQ. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு, இந்த AXYBYயில் எக்ஸ் அண்ட் எக்ஸோட வேல்யூ 1ஆகவும் ஒய்யோட வேல்யூ 1ஆகவும் இருக்குது. இது எதுக்கு எக்ஸாம்பிள், NaCl, KCl, ஓகே, HCl, அசிட்டிக் ஆசிட், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கோ வீக்கோ வாட் எவர் இட் இஸ், எந்த எலக்ட்ரோலைட்டாக இருந்தாலும் ஒரு கேட்டையான் ஒரு ஆனியான் அதனோட சார்ஜும் 1 இருக்குன்னா, அந்த மாதிரி இருக்க எலக்ட்ரோலைட்ஸ்க்கு மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டன்ஸ் அட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன். ஈவன் அட் எனி வெறும் லாம்டா M = லாம்டா EQ கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அட் எனி கான்சன்ட்ரேஷன். ஏன்னா மோலாரிட்டி ஈக்குவல் டு நார்மாலிட்டி எதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே மோலார் கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைலூஷன் அட் எனி கான்சன்ட்ரேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போது லாம்டா நாட் M ஆஃப் பேரியம் குளோரைடு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பேரியம் குளோரைடு நம்ம ஈக்குவேஷன் வந்து எழுதுனா என்ன வரும், பேரியம் குளோரைடு decomposes and gives barium 2 plus 2 times the Cl minus. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு பேரியம் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே 2 குளோரின் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது மோலார் கண்டக்டன்ஸ் வேணும்னா அந்த மோலார் 1 times the ionic conductance of barium 2+, அது இங்கே எழுதிட்டோமா, ப்ளஸ் 2 times the ionic conductance of chlorine minus. இப்போது மோலார் கண்டக்டன்ஸ் எழுதுனா அந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்கோ அந்த அயானுக்கு பதிலாக ஒரு லாம்டாவை நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா we get the molar conductance. இதே பேரியம் குளோரைடுக்கு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்,
அதனோட அயானிக் கண்டக்டன்ஸ் எழுதினோம். கீழே பேரியத்தோட சார்ஜ் வந்து என்னது 2. அதை கீழே 2 எப்பவுமே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்தால் சார்ஜால் டிவைட் பண்ணணும். மோலார் கண்டக்டன்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்கோ அதை வந்து முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கு டிவைட் பை சார்ஜ். அதுவும் சார்ஜில் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ வெறும் நம்பரால் கைண்ட் ஆஃப் வேலன்சின்னு சொல்லிக்கலாம். டிவைட் பை வேலன்சி. ஓகே, ஸோ இதே வந்து மோலார் கண்டக்டன்ஸில் மல்டிப்ளை பை நம்பர் ஆஃப் அயான்ஸ். அயானிக் கண்டக்டன்ஸ் மல்டிப்ளை பை நம்பர் ஆஃப் அயான்ஸ். ஓகே, ஸோ சிமிலர்லி இப்போ அலுமினியம் குளோரைடுக்கும் நம்ம பண்ணலாம். அலுமினியத்தோட சார்ஜ் என்ன +3, குளோரினோட சார்ஜ் வந்து -1. இப்போ இந்த ஈக்குவேஷனில் மோலார் கண்டக்டன்ஸ்னால் ஒரு அலுமினியம் ஃபார்ம் ஆகுது, 3 குளோரின் ஃபார்ம் ஆகுது. அப்போது அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் அலுமினியம் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ப்ளஸ் அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் குளோரின் 3 டைம்ஸ். ஏன்னா 3 குளோரின் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால் அது 3 × அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் குளோரின். பட் இதுக்கே நம்ம ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், உங்களுக்கு அலுமினியத்தோட அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் அலுமினியம் டிவைடட் பை 3, தென் அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் குளோரின் பை 1. ஓகே, ஸோ இது வந்து அலுமினியம் குளோரைட் சால்ட். இதே மாதிரி வந்து we can do it for the அலுமினியம் சல்ஃபேட்ஸ். அலுமினியம் சல்ஃபேட்ஸில் இங்கே 2 அயான் இருக்குது, இங்கே 3 சல்ஃபேட்ஸ் இருக்குது. அப்போது இதனோட மோலார் கண்டக்டன்ஸ்னால் 2 times தி அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் அலுமினியம் இங்கே எழுதியிருக்கோம், ப்ளஸ் 3 times தி அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் சல்ஃபர். பட் இதே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் அலுமினியம் டிவைட் பை சார்ஜ் ஆஃப் த அலுமினியம், எங்கே ப்ளஸ் அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் சல்ஃபேட் டிவைட் பை சார்ஜ் ஆஃப் த சல்ஃபேட். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து we can write it for the பேரியம் குளோரைடு. இப்போ எழுதுனா இப்போ காப்பர் சல்ஃபேட்டுக்கு வேணால் எழுதுவோம். காப்பர் சல்ஃபேட்டுக்கு எழுதா காப்பர் 2 + SO4 2-. இப்போ இதனோட மோலார் கண்டக்டன்ஸ் எப்படி எழுதுவோம்னா, மோலார் கண்டக்டன்ஸ் 1 times தான். இங்கே ஒரு காப்பர் தான் இருக்குது, இங்கே ஒரு சல்ஃபேட். அப்போது lambda naught of Cu2 + lambda naught of SO4 2-. இதே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் எழுதுகிறப்ப lambda naught of Cu2 டிவைட் பை காப்பரோட சார்ஜ் என்ன 2 + lambda naught of SO4 2- டிவைட் பை சல்ஃபேட்டோட சார்ஜ் 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சார்ஜ் என்ன இருக்கோ இல்லை அதனோட வேலன்சி என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணால் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஓகே, இதே மோலார் கண்டக்டன்ஸ்க்கு எத்தனை அயான்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அதை கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் மோலார் கண்டக்டன்ஸ். அப்போது கொல்ராஷ்லா யூஸ் பண்ணுறப்ப வந்து இதுதான். ஸோ இதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசன் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஈச் அயான் கான்ட்ரிபியூட்ஸ் certain ionic conductance towards the total conductance which is independent of the other ion. பக்கத்தில் இருக்க அயனை பொறுத்து அது மாறதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் KCl இருக்குது, NaCl இருக்குது. ஓகே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமனான ஆனியான் வந்து என்னது Cl. ஓகே, இப்போ Cl இப்போது KClன்றப்போ அதனோட இன்ஃபினைட் டைல்யூஷனில் 149/86, NaClோட அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் வந்து 126. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 23.41, அதாவது K + and Na- ஓட டிஃப்ரென்ஸ். சிமிலர்லி இங்கே KBr இருக்குது, NaBr இருக்குது, காமன் ஆனையான் வந்து Br. இப்போ K +க்கு Na+க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் இங்கே பார்க்குறப்போ அதுவும் 23.41. இங்கே ஈவன் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்தாலும் when you take same anions but different cations, அப்போ அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் என்ன ஆகும், ஒரு அயானும் இப்போ K +ம் Na+ம் செர்டைன் கண்டக்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் மாறாமல் அப்படியே வருது. ஓகே, அப்போது K + - Na+ஓட டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ, அது பக்கத்தில் இருக்க அது குளோரினை பொறுத்தும் மாறல, புரோமினை பொறுத்தும் மாறல, நைட்ரேட் அயான் பொறுத்தும் மாறல. அதுதான் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஈச் அயான் கான்ட்ரிபியூட் செர்டைன் கண்டக்டன்ஸ். அப்போ K + ஒரு செர்டைன் வேல்யூ கொடுத்துருக்கு எப்போ அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனில். ஓகே, அப்போது இது ஒரு கண்டக்டன்ஸ் கொடுக்குது. அப்போ சோடியமும் கண்டக்டன்ஸ் கொடுக்குது. இப்போ குளோரின் இருக்கப்போ Cl - Cl வந்து கேன்சல் அவுட் ஆகிடும், Br - Br கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போது ஆல்வேஸ் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே வேல்யூ இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் ஈச் அயான் கான்ட்ரிபியூட் செர்டைன் கண்டக்டன்ஸ் டு அஸ் அ டோட்டல் கண்டக்டன்ஸ் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி பக்கத்தில் இருக்க கேட்டையான்ஸ் பொறுத்து ஆனியான்ஸ் பொறுத்தும் இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா KBr இருக்குது, KCl இருக்குது. இப்போ K வந்து காமன், K - K வந்து 0 ஆகிடும். இப்போ புரோமினுக்கும் குளோரினுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஆனியான் கேட்டையான் வந்து சேமாக இருக்குது. இப்போ இதனோட ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2.06. ஸோ சிமிலர்லி இங்கே Na வந்து காமனாக இருக்குது, டிஃப்ரெண்ட் வந்து Br and Cl.
இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2.06. இங்கே அகெயின் கேட்டையான் வந்து LIBr அண்ட் LICl, டிஃப்ரென்ஸ் வந்து பிஆருக்கு சிஎலுக்கு தான் எடுக்க போகிறோம். அதனோட டிஃப்ரென்ஸு 2.06. அதாவது இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு KCl இருக்குன்னா இதனோட மீனிங் என்ன, lambda naught of K plus lambda naught of Cl minus. சிமிலர்லி lambda naught of NaCl கொடுக்குறோம், அது எப்படி எழுதுவோம், lambda naught of Na plus lambda naught of Cl minus. இப்போது இதுக்கு எனக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வேணால் என்ன பண்ணுவோம், இந்த மொத்த ஈக்குவேஷனையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டார். இது ஒரு ப்ளஸ் lambda naught Cl, இது மைனஸ் lambda naught. அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து lambda naught KCl மைனஸ் lambda naught of NaCl ஈக்குவல் டு lambda naught of K plus மைனஸ் lambda naught of Na plus ஓட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாவே போதும். ஸோ அதுதான் வந்து என்னது 23.41 கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு கேட்டையான் சேமாக இருக்குது, ஆனியான்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போது ஒன்று அட் இன்ஃபினைட் டைல்யூஷனில் ஒரு அயானும் செர்டைன் கண்டக்டன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால் வந்து அது பக்கத்தில் இருக்க அயானை பொறுத்து அந்த கண்டக்டன்ஸை, இப்போ நான் திடீர்னு அந்த எல்லை போட்டுட்டேன் அதனால் பிஆர் வந்து நான் வேறு மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. பக்கத்தில் இருக்க அட் எப்போ இது என்னென்னா நார்மல் கான்சன்ட்ரேஷன் இல்லை, அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனில் தான் இந்த அயான்ஸ் இப்படி பிஹேவ் பண்ணுது. அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஈச் அயான் கான்ட்ரிபியூட் செர்டைன் கண்டக்டன்ஸ் டுவார்ட்ஸ் த டோட்டல் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் டிபையக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் தான். அதை வச்சு தான் கோல்ராஷ்லாவும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அகைன் நம்ம அதை பார்ப்போம். அகைன் எஃபெக்ட் ஆஃப் டைல்யூஷன் ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்லேயும் இந்த கிராஃப் வந்து வரும். ஸோ நம்ம டைல்யூட் பண்ண என்ன ஆகும், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன், ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு, ஆனால் ரூட் ஆஃப் சி இங்கே நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்குது. நான் டைல்யூட் பண்ண என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் எனக்கு இப்படி குறையும். ஆனால் கான்சன்ட்ரேஷன் குறைய எப்படி ஆயிருக்கு பாருங்கள், இது வந்து 0. உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைய என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் இந்த பக்கம் நம்ம ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம், மோலார் கண்டக்டன்ஸ் எடுத்திருக்கோம். இது அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட்டு போய் 0 எடுக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான் வந்து lambda naught m. ஓகே, ஸோ வென் யூ ஜஸ்ட் எக்ஸ்ட்ராபுலேட் இட் என்ன ஆகும், அட் இன்ஃபினைட் டைல்யூஷனில் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்க்கு நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி 0க்கு நேராக கோடு இந்த கிராஃபை நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணால் வி கெட் த lambda naught NaCl. அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்ஃபினைட் டைல்யூஷனில் lambda naught m வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் வீக் எலக்ட்ரோலைட் நம்ம கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ண டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோக்கெல்லாம் அயான்ஸ் வந்து பிரிஞ்சுட்டே இருக்கும். அது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இட் வில் நாட் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் கர்வ். அப்போது கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் இருந்தால் என்னது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இந்த மாதிரி இப்படி ட்ராவல் ஆச்சுன்னா இது வந்து வீக் எலக்ட்ரோலைட். ஓகே, வேறு எந்த மாதிரி பேட்டர்லையும் இப்போ 2 எலக்ட்ரோலைட்ஸ் தான் இருக்குது. நான் எலக்ட்ரோலைட்ஸு இது கரண்ட் கண்டக்டே பண்ணாதான் அதனால் கிராஃபே வராது. அப்போ ரூட் சி வெர்சஸ் lambda m கிராஃபில் இப்படி டவுன் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா ஓகே, அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இப்படி எக்ஸ்போனென்ஷியல் டீக்கா மாதிரி இருந்துச்சுன்னா, பேரலாக எலாங்கேட் ஆகிட்டு அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி போச்சுன்னா அது வந்து வீக் எலக்ட்ரோலைட்கான கிராஃப். ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன், இதுவுமே வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் டிபையக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் தான். ஆனால் இது கோல்ராஷ்லா ஈக்குவேஷனும் சொல்கிறாங்க. இதில் பின்றது வந்து கோல்ராஷ்லா கான்ஸ்டன்ட், அதாவது lambda m அட் மோலார் கண்டக்டன்ஸ் அட் எனி கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் மைனஸ் கோல்ராஷ்லா கான்ஸ்டன்ட் b இன்ட்டு ரூட் சி. சின்றது வந்து கான்சன்ட்ரேஷன். ஓகே, lambda mன்றது மோலார் கண்டக்டன்ஸ் அட் எனி கான்சன்ட்ரேஷன், எந்த கான்சன்ட்ரேஷன் ஆனால் இருக்கலாம் அட் எனி சி. இதே lambda naught mன்றது மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஓகே, ஸோ அப்போது கிராஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம திருப்பி டிபையக்கல் ஈக்குவேஷன் தியரியில் இந்த மாதிரி ஒரு கிராஃபையும் பார்ப்போம், ஈக்குவேஷனையும் பார்ப்போம். இது வந்து நமக்கு ஆக்சுவலி தியரி ஆஃப் எலக்ட்ரோலிசிஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரீனியஸ் வரும், அரீனியஸ்க்கு அப்புறம் வந்து ஆஸ்வால்ட் வரும், ஆஸ்வால்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டிஹெச்ஓ வரும், டிஹெச்ஓ டிபையக்கல் ஆன்சாகர், அதுக்கப்புறம் தான் வந்து கோல்ராஷ்லா வரும். பட் சிலபஸில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம உங்களுக்கு டாப்பிக்கில் அரீனியஸ் கொடுக்கவே இல்லை, ஆனால் அரீனியஸை பேஸ் பண்ணி தான் ஆஸ்வால்ட் தியரி. இது வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸு, ஸ்ட்ராங் டிபையக்கல்ஸு ஃபுல்லாக வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸு. கோல்ராஷ்லா வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்க்கும் அப்ளிகபிள், வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கும் அப்ளிகபிள். அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கோல்ராஷ்லா. அது எப்படின்னு சொல்கிறேன். Arrhenius theory, it's applicable for only for strong electrolytes.
Oswald dilution only applicable for the weak electrolytes. Debye-Onsager equation only applicable for the strong electrolytes. Kohlrausch law is applicable for both the strong electrolytes and weak electrolytes. Okay. அடுத்து இப்போ நம்ம ஒரு மோலார் கண்டக்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, மோலார் கண்டக்டன்ஸ்க்கும் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கும் என்ன இருக்கா காரிலேஷன். லாம்டா நாட் எம் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் இக்யூ பை என் ப்ளஸ் பை இசட் ப்ளஸ். எதுக்கு அந்த நம்பர் எடுக்கிறாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஆனியானுக்கும் நீங்கள் என் மைனஸ் இன்ட்டு இசட் மைனஸ் கூட எழுதலாம். பட் நீங்கள் ப்ளஸ் வச்சு எழுதுகிறப்போ உங்களுக்கு சார்ஜ் வந்து ப்ளஸில் வரும், நம்பர் ஆஃப் அயான்ஸும் ஜஸ்ட் நம்பரில் வரும். இதே மைனஸ் வச்சு ஈக்குவேஷனில் மைனஸ் இருந்தாலும் சம்டைம்ஸ் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் ஆனியான்ஸ் வச்சு எழுதுறப்பையும் ஜஸ்ட்டு அந்த சார்ஜ்னால் அந்த நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் யூ கேன் ரைட் என் மைனஸ் அண்ட் இசட் மைனஸ் கூட எழுதிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டா நாட் எம் இருக்குது. லாம்டா நாட் இப்போ நம்ம வந்து AlCl3K இது எழுதி பார்ப்போமே. ஸோ லாம்டா நாட் EQ பை கேட்டியனோட சார்ஜ் என்ன 3+. எத்தனை நம்பர் ஆஃப் அலுமினியம் இருக்குது 1 × 3. அப்போது லாம்டா நாட் EQ பை 3 ஃபார் அலுமினியம் குளோரைட். இதே நீங்கள் Cl வச்சு போட்டிங்கன்னா குளோரினோட சார்ஜ் வந்து 1. எத்தனை நம்பர் ஆஃப் குளோரின் இருக்குது 3 குளோரின். 3 × 1 அகெயின் 3 வந்துடும். அப்போது நீங்கள் எதர் கேட்டியானிக் டோட்டல் எத்தனை நம்பர் ஆஃப் கேட்டியான்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்குது, அதை வச்சும் நீங்கள் லாம்டா நாட் லாம்டா EQ வந்து போடலாம். ஜஸ்ட்டு லைக் மோலாரிட்டி ஈக்குவல் டு n பை n ஃபேக்டரும் நம்ம போடுவோம் இல்லையா. ஓகே. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. So next வந்து applications of Kohlrausch law. Kohlrausch law is used to calculate the molar conductance at infinite dilution of weak electrolyte. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்க்கு நம்ம இப்படி எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி நம்ம வந்து we can calculate the இந்த கிராஃப் இப்படி வருதுன்னா இதை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணால் நமக்கு வந்து we can get the lambda naught m for strong electrolytes. ஆனால் வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு இப்படி எக்ஸ்ட்ராபோலேட் பண்ண முடியாது வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு. அப்போது நம்ம கோல்ராஷ் லா யூஸ் பண்ணி இன்டைரக்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அதனோட சால்ட்டு. அண்ட் தென் அந்த சால்ட் இருக்க அதர் காமன் அயான்ஸ்லேருந்து நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அசிட்டிக் ஆசிடோட கண்டக்டன்ஸ் அட்டு இன்ஃபைனைட் டைல்யூஷனில் எனக்கு வந்து வேணும். அப்போது அசிட்டேட் அயான் H+ அயான் இருக்க சால்ட்ஸ் நான் சூஸ் பண்ணணும். ஸோ அசிட்டேட் இருக்க அயானும் நம்ம சோடியம் அசிட்டேட் சூஸ் பண்ணலாம். அது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தான், ஏன்னா சோடியம் வந்து ஸ்ட்ராங். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட் சால்ட். ஓகே. அது டிசோசியேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு லாம்டா நாட் Na ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் CH3COO- வரும். அடுத்து நம்ம HCl எடுக்கலாம். HCl எடுக்கிறப்போ என்ன ஆகும், லாம்டா நாட் H+ ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl- வரும். அடுத்து இப்போது நமக்கு தேவையானது COO- அண்ட் H+. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ NaCl வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ NaCl சால்ட்டும் நமக்கு டிசோசியேட் ஆகும் தெரியும். அப்போது NaCl எடுக்கிறோம், லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl-. இப்போது ஃபஸ்ட்டு 1 and 2 ஆட் பண்ணிக்கிறோம், 3 வந்து நம்ம கழிக்கிறோம். ஓகே. ஸோ யூ கேன் டூ இட் ஃபார் எனி எலக்ட்ரோலைட். ஈவன் அமோனியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம கேல்குலேட் பண்ணோம். அமோனியம் ஹைட்ராக்சைடு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான சால்ட்ஸ் வந்து என்னென்னா, ஒரு அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து அதுக்கும் நம்ம என்ன எடுக்கலாம்னா NH4Cl. இதில் வந்து இது வீக்கு, இது ஸ்ட்ராங்கு. NH4Cl சால்ட் எடுக்கிறோமா. அப்புறம் வந்து OH வந்து வேணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், NaOH எடுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். தென் எனக்கு NaCl நான் ரிமூவ் பண்ணணும். அப்போது ஒரு NaCl சால்ட் எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ஐ வில் கெட் த NH4. ஸோ லெட்ஸ் ரைட் லாம்டா நாட் NH4Cl எப்படி எழுதலாம், லாம்டா நாட் ஆஃப் NH4 ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl- எழுதலாம். இதை என்ன எழுதலாம், லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் OH- எழுதலாம். இதை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதனால் மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் மைனஸ், ஏன்னா இதை மைனஸ் பண்ணுறோம் ஈக்குவேஷனில். தென் லாம்டா நாட் ஆஃப் Cl-. இப்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம அதுதான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண, எதை ஆட் பண்ணணும் எதை. இப்போ NH4-யும் OH-யும் ஆட் பண்ணால் என்ன வரும், வீக் எலக்ட்ரோலைட்கான கண்டக்டன்ஸ் வந்து வந்துடும். அடுத்து நமக்கு தேவையில்லாதது இது வந்து ஒரு ப்ளஸ் Na ப்ளஸ் இது மைனஸ் Na ப்ளஸ், இது ரெண்டும் மைனஸ் பண்ணுறப்ப கேன்சல் அவுட் ஆகிடும்.
அதே மாதிரி ஒரு ப்ளஸ் சிஎல் மைனஸ் சிஎல் மைனஸும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து NH4OH. இங்கே அசிட்டிக் ஆசிட்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். அப்போது அசிட்டிக் ஆசிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், சோடியம் அசிட்டேட்டையும் HCl ஆட் பண்ணிவிட்டு NaCl சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஒரு H ப்ளஸ் ஒரு CH3CO மைனஸ் லெஃப்ட் ஓவர் ஆகும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், ஒரு கேட்டையான் ஒரு ஆனியான். அப்போது கரஸ்பாண்டிங் சால்ட் வந்து அசிட்டிக் ஆசிட் மாதிரி நமக்கு வந்துடும் எலக்ட்ரோலைட்டு. ஸோ அப்போது நம்ம டைரெக்டாக எக்ஸ்பெரிமெண்டலி கண்டுபிடிக்க முடியாத ஒரு வீக் எலக்ட்ரோலைட்க்கு நம்ம கிராஃபிக்கல் மூலமாக அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க வீக் எலக்ட்ரோலைட்க்கு நம்ம என்ன பண்ணலாம், கோல்ராஷ்லா வந்து, அதுக்கு தான் சொன்னேன் கோல்ராஷ்லா வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இங்கே யூஸ் பண்ணது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது எதுக்கு, வீக் எலக்ட்ரோலைட்க்கு. அப்போது தட்ஸ் வை ஐ செட் கோல்ராஷ்லா இஸ் அப்ளிகபிள் ஃபார் both strong electrolyte and weak electrolyte. எக்ஸ்பெரிமெண்டலாக இது தியரட்டிக்கலாக நம்ம இந்த வேல்யூ வந்து கோல்ராஷ்லா யூஸ் பண்ணி we can calculate the theoretical value for the molar conductance of weak electrolyte at infinite dilution. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ ரெண்டாவது அப்ளிகேஷன், ஒன்ஸ் வந்து நீங்கள் மோலார் கண்டக்டன்ஸ் அட் எனி கான்சன்ட்ரேஷன், மோலார் கண்டக்டன்ஸ் அட் எனி கான்சன்ட்ரேஷன், அதே மாதிரி மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் தெரிஞ்சுன்னா அதனோட ரேஷியோ வந்து ஆல்ஃபா. ஓகே. சிமிலர்லி ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் எனி கான்சன்ட்ரேஷன், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன், இதோட ரேஷியோ வந்து ஆல்ஃபா சொல்லலாம். ஆல்ஃபா தெரிஞ்சுன்னா we can calculate the degree of dissociation. எப்படி, கான்சன்ட்ரேஷன் Ka equal to alpha. ஒன்ஸ் இங்கே ஆல்ஃபா கண்டுபிடிப்போம் இந்த இன்ஃபினைட் டைல்யூஷனில் இருக்க வேல்யூ வச்சு. இது இங்கே தான் நம்ம கோல்ராஷ்லாவை யூஸ் பண்ணுறோம். அடுத்து அட் எனி கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து we can measure. இது ரெண்டுத்தோட ரேஷியோ ஆல்ஃபான்னு எடுத்து இந்த ஆல்ஃபா கொண்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மல்டிப்ளைட் பை த கான்சன்ட்ரேஷன். அட் எனி கான்சன்ட்ரேஷனில் ஒரு கான்சன்ட்ரேஷன் தெரியும் இல்லையா, அந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி 1 - ஆல்ஃபா கூட இருக்கிறப்போ we can calculate the Ka. ஓகே. ஸோ சப்போஸ் இங்கே நம்ம வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு லாம்டா எம் பை லாம்டா நாட். சப்போஸ் ஆல்ஃபா டைரெக்டாகவே கொடுக்கல, நீங்கள் இது என்ன பண்ணலாம், ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணலாம், லாம்டா நாட் எம் ஸ்கொயர் பை லாம்டா எம் ஸ்கொயர் பை லாம்டா நாட். இந்த ஆல்ஃபா ஸ்கொயருக்கு இங்கே வந்துடுச்சு வேல்யூ. -1 - ஆல்ஃபாக்கு லாம்டா எம் பை லாம்டா நாட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணாக்கா வாட் வி கெட் இஸ் த Ka ஈக்குவல் டு லாம்டா எம் ஸ்கொயர் சி பை லாம்டா நாட் எம் இன்ட்டு லாம்டா நாட் எம் மைனஸ். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரம் சப்ஸ்டியூட் பண்ணி இத்தனை டேர்ம் பண்ணுறதுக்கு பெட்டர் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு சிம்பிளாக கொண்டாந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் we can calculate the Ka. இல்லைனா இது வந்து காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம்லாம், நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு லாம்டா பை லாம்டா நாட் எம் அப்படின்ற வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கெட் திஸ் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ we can calculate the dissociation of weak electrolytesனால் வீக் ஆசிட்க்கும் நம்ம calculate பண்ணலாம், வீக் பேஸ்க்கும் நம்ம calculate பண்ணலாம். அடுத்து it is also used for to calculate the solubility product of a sparingly soluble salt. ஓகே. இப்போ நம்ம ஒரு சால்ட் இருக்குது AXDY, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி AXY X டைம்ஸ் AY ப்ளஸ் Y டைம்ஸ் BX மைனஸ்ன்னு சொல்லிட்டு டிசோசியேட் ஆகும். அது வந்து இப்போ AY ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம சாலிபிலிட்டி எஸ்ன்னு வச்சுக்கலாம், BX மைனஸோட சாலிபிலிட்டியும் எஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் எத்தனை டைம்ஸ் இருக்குது, இது எக்ஸ் டைம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இது ஒய் டைம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் இது எக்ஸ் டைம்ஸ் இது ஒய் டைம்ஸ். இப்போ கான்சன்ட்ரேஷன் எழுதுகிறப்போ இது டிசோசியேட் KSP ஈக்குவல் டு AY ப்ளஸ் இன்ட்டு BX மைனஸ், அதாவது எக்ஸ் பவர் எக்ஸ் ஒய் எஸ் பவர் ஒய்ன்னு சொல்லிட்டு வரும். தனித்தனியாக பிரிக்கிறப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் எஸ் பவர் எக்ஸ் ஒய் பவர் ஒய் எஸ் பவர் ஒய், இது ரெண்டும் சேம்ன்றதுனால எக்ஸ் பவர் எக்ஸ் ஒய் பவர் ஒய் எஸ் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது KSP ஃபார் எனி AXBY எலக்ட்ரோலைட்க்கு நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் பவர் எக்ஸ் ஒய் பவர் ஒய். எஸ்ன்றது நத்திங் பட் கான்சன்ட்ரேஷன், சாலிபிலிட்டி இல்லை கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். ஒன்ஸ் சாலிபிலிட்டி ஆர் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சுன்னா நம்ம KSP கால்குலேட் பண்ணலாம். பட் கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம், இது எது கூட இப்போது லாம்டா எம் ஈக்குவல் டு கப்பா பை சி இல்லை மோலாரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ எனக்கு சி வேணும்னா என்ன பண்ணுவேன், கப்பா பை லாம்டா எம் அப்படின்னு தெரியும். இப்போது சி இஸ் நத்திங் பட் எஸ்ன்னு சொல்லியிருப்பா. அப்போ எஸ் ஈக்குவல் டு லாம்டா பை எம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு கப்பா தெரியும், லாம்டா எம் தெரியும், இல்லை லாம்டா நாட் எம் தெரியும் அப்படின்னாக்கா ஐ கேன் சப்ஸ்டியூட் இங்கே இந்த இடத்துல அதுலேருந்து அதனோட என்ன சால்ட், அதனோட சார்ஜ் எவ்வளோ, எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் தெரிஞ்சுன்னா ஐ கேன் கேல்குலேட் த KSP.
ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஏஜிசிஎல் ப்ரிசிப்டேட் எடுக்கிறேன். அது வந்து தண்ணியில் போடுறப்ப வந்து ஏஜி ப்ளஸ் சிஎல் மைனஸ், இது வந்து ஸ்பேரிங்லி சாலிபிள். இப்போது ஒன்று தான் இது ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது 1s தான். ஓகே, ஃபார்முலா பிரகாரம் கேஎஸ்பி ஈக்குவல் டு எவ்வளோ, எக்ஸ் பவர் எக்ஸ், ஒய் பவர் ஒய், எஸ் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லையா. இப்போது 1 பவர் 1 another 1 பவர் 1, எஸ் பவர் 1 + 1 என்ன ஆகும், கேஎஸ்பி ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இப்போ கேஎஸ்பி வந்து இந்த சால்ட்டுக்கு எஸ் ஸ்கொயர், ஏஜிசிஎல் சால்ட்டுக்கு எஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும் lambda m equal to kappa by c இல்லை kappa by sன்னு எழுதலாம். அதாவது இங்கே s is nothing but concentration தான். ஓகே, அப்போது எனக்கு s வந்து வேணும். அப்போ என்ன பண்ணுறோம், கப்பா கொடுத்து லாம்டா எம் இல்லாட்டி இன்ஃபைனைட் டைலேஷன் கொடுத்தாங்கன்னா லாம்டா நாட் எம், இது தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், இதை கொண்டாந்து ஐம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் இந்த கேஎஸ்பி ஃபார்முலாவில் கொண்டாந்து இங்கே எஸ் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால கப்பா பை லாம்டா நாட்டு எம்முக்கு ஸ்கொயர். ஓகே, ஸோ ஐ கேன் சப்ஸ்டியூட் லைக் திஸ். அப்போ எனக்கு மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் தெரிஞ்சுன்னா, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா, ஐ கேன் கால்குலேட் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் எனி சால்ஸ். ஓகே, ஸோ இதை நான் ஏஜிசிஎலுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து சப்போஸ் எனக்கு வந்து பிபிசி சல்ஃபேட் வருது, பிபி சல்ஃபேட், லெட் சல்ஃபேட் வந்து ப்ரிசிப்டேட், ஐ திங்க் அது ப்ரிசிப்டேட் நினைக்கல, லெட் குரோமேட் கூட எழுதலாம். ஸோ ஜஸ்ட் இமேஜின், சரி மேபி பேரியம் சல்ஃபேட் கூட எடுத்துக்கோம், பேரியம் சல்ஃபேட் வந்து ப்ரிசிப்டேட் தான். BA 2+ SO4 2-, ஆனால் இங்கே ஒரு சால்ட்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அகெயின் இங்கே கேஎஸ்பி ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு காம்பினேஷன்ஸில் வர சால்ட் 1:2 இல்லை 2:1 அந்த மாதிரி எலக்ட்ரோலைட் வந்து எழுதுகிறப்ப உங்களுக்கு யூ கேன் கால்குலேட் த கரஸ்பாண்டிங் கேஎஸ்பி. அந்த எஸ் ஸ்கொயர், எஸ் வந்து யூ ஜஸ்ட் ரீப்ளேஸ் வித் த கான்சன்ட்ரேஷன். நம்ம ஜஸ்ட்டு லாம்டா எம் ஈக்குவல் டு கப்பா பை மோலாரிட்டி இஸ் நத்திங் பட் கான்சன்ட்ரேஷன் தான். லாம்டா EQ இஸ் ஈக்குவல் டு கப்பா பை நார்மாலிட்டி, அதுவும் கான்சன்ட்ரேஷன் தான். இது சிஎம்னு எழுதுவோம், இது சிஎன்னு. ஸோ சிஎம் ஆர் சிஎன் வாட் எவர் இட் இஸ், அதை நம்ம எஸ்ன்னு எழுதலாம். ஓகே, ஏன்னா சாலிபிலிட்டி இஸ் நத்திங் பட் கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸும் மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா, அதிலிருந்து கேஎஸ்பி ஃபார்முலா கண்டுபிடிச்சி அதில் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி we can calculate the solubility product. அடுத்து ஒரு சில MCQ and problem solving questions on Kohlrausch law. So which of the following represents lambda naught m of H2O? Lambda naught m of H2O என்னது? Lambda naught of m H2O is equal to lambda naught of H plus lambda naught of OH minus. வாட்டரில் ஒரு H + OH மைனஸ் சேர்ந்து தான் வாட்டர். இப்போ எதை ஆட் பண்ணி எதை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு H2O வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு HCl எடுக்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் லாம்டா நாட் HCl ஆட் பண்ணணும், NaOH ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் NaCl சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு HCl ஆட் பண்ணுறோம், லாம்டா நாட் ஆஃப் H ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ். அடுத்து NaOH ஆட் பண்ணுறோம், லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் OH மைனஸ். அடுத்து NaCl சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அப்போ அது மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ். ஓகே, இப்போது எது கேன்சல் அவுட் ஆகும்? Na ப்ளஸ் Na ப்ளஸும் மைனஸ் Na ப்ளஸும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து ப்ளஸ் OH மைனஸ் ப்ளஸ் Cl மைனஸும் இந்த Cl மைனஸும் கேன்சல் அவுட் ஆகிட்டு ஃபைனலாக லெஃப்ட் ஓவர் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு லாம்டா நாட் ஆஃப் H ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் OH மைனஸ் மட்டும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? H2O வரும். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரைட்டு. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, HNO3 ப்ளஸ் NaNO3 ரெண்டு ஆனி ஆட் பண்ணால் சேம், அப்போது இது வந்து வராது. NaOH வந்து கழிக்கிறாங்க, இப்போ Na தான் கேன்சல் அவுட் ஆகும். உங்களுக்கு ஈக்குவேஷனில் என்ன இருக்குனாக்கா லாம்டா நாட் ஆஃப் H ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் NO3 மைனஸ்
ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் NA ப்ளஸ் இதை ஆட் பண்ணால் ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் NO3 மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் NA ப்ளஸ் மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் OH மைனஸ். இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு என்ன கேன்சல் ஆகுனா NA மட்டும்தான் கேன்சல் அவுட் ஆகுது. H ப்ளஸும் OH மைனஸும் மைனஸாக போகுது. அதனால் இந்த ஈக்குவேஷன் வராது. ஓகே, கண்ணு தெரியல. ஸோ அப்போது செகண்ட் வந்து உங்களுக்கு வராது, இது ராங். அடுத்து தேர்டில் வந்து ஹெச்யும் ஆட் பண்ணுறோம், ஓஹெச்சும் ஆட் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக வாட்டர் வருது. அப்போது லாம்டா நாட் ஆஃப் HNO3 எப்படி எழுதலாம்? லாம்டா நாட் ஆஃப் H ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் NO3 மைனஸ். அடுத்து NaOH எப்படி எழுதலாம்? லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் OH மைனஸ். இங்கே NaNO3 எப்படி எழுதலாம்? மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் NO3 மைனஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் எது கேன்சல் அவுட் ஆகும்? சாரி, ஸோ இது வந்து உங்களுக்கு NO3 மைனஸ் கேன்சல் அவுட் ஆகும். Na ப்ளஸ் கேன்சல் அவுட் ஆகும். ஒன்லி லெஃப்ட் ஓவர் H ப்ளஸ் அண்டு OH மைனஸ். அப்போ இது வாட்டர் கொடுக்கும். அப்போது ஈக்குவேஷன் 3 வந்து உங்களுக்கு என்னாகும்? வரும். ஓகே, ஸோ தட்டில் என்ன சேஞ்ச் ஆகலை. ஸோ திஸ் வில் கம். அடுத்து வந்து NH4 ப்ளஸ் HCl. ஓகே, NH4 ப்ளஸ் வருது, OH மைனஸ் வருது, லாம்டா நாட் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ப்ளஸ் லாம்டா நாட் HCl எப்படி எழுதலாம்? ப்ளஸ் லாம்டா நாட் H ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ். அதுக்கடுத்து NH4 வந்து மைனஸில் வருது, NH4Cl மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் NH4 ப்ளஸ் மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ். இப்போது ஓகே, சம்திங் இஸ் ஹேப்பனிங். NH4 ப்ளஸ் NH4 மைனஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். ஒரு லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl கேன்சல் அவுட் ஆகிட்டு லெஃப்ட் ஓவர் வந்து ஒரு H ப்ளஸும் ஒரு OH மைனஸ் தான். அப்போ இதுவுமே வாட்டர் கொடுக்கும். அப்போ ஆன்சர் இஸ் 134. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். The equivalent conductance at infinite dilution for Na2SO4, K2SO4, KCl, HCl, HCOONA இதுக்கு எல்லாத்துக்கும் லைனாக கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஃபார்மிக் ஆசிட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஃபார்மிக் ஆசிட்? ஃபார்மிக் ஆசிட் வந்து HCOOH. அப்போது இது டிசோசியேட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? லாம்டா நாட் M ஆஃப் H, லாம்டா நாட் ஆஃப் H ப்ளஸ் இந்த இது வந்து மைனஸ் ஆகும், இது வந்து ப்ளஸ் ஆகும் வரும், ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் HCOO மைனஸ். இதுதான் நமக்கு வரணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வர மாதிரி ஒரு சில சால்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும், ஒரு சில சால்ட்ஸை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு சோடியம் அசிட்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நமக்கு H வேணுன்றதுனால அப்போ HClயும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு HCl ஆட் பண்ணணும், HCOONAவையும் ஆட் பண்ணணும். அப்புறம் நமக்கு தேவையில்லாது இது ரெண்டு தான் நமக்கு தேவையில்லாதது Cl தேவையில்லை, NaS தேவையில்லை. அப்போ Na தேவையில்லை, Naவை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே Na2SO4 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து Na2SO4 2 அயான்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அதனால் half டைம்ஸ் Na2SO4 நம்ம கழிக்கணும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக சல்ஃபேட்டும் வந்துடுச்சு. அப்போ இங்கே சல்ஃபேட்டை நம்ம கழிக்கணும்னா ஒரு இடத்துல சல்ஃபேட்டை ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரே ஒரு SO4 அதை ஆஃப் டைம் பண்ணிருக்கோம். அப்போ ஆஃப் K2SO4. ஸோ அடிஷ்னலாக நமக்கு K அயான்ஸ் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்? KClஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது KClஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ Clக்கு Cl கேன்சல் அவுட் ஆகிடும். சல்ஃபேட் வந்து இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ லெட் அஸ் ரைட் திஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க சால்ட்ஸில் நாமளே ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது வந்து Hம் HCOவும் தான். ஸோ மீதி எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணி நம்ம கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு லாம்டா நாட் ஆஃப் HCl எப்படி எழுதலாம்?
ஆல்ரெடி நம்ம அது பிரிக்கலாம் தேவையில்லை. ஸோ ஏற்கனவே இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎலோட வேல்யூ வந்து எழுதிக்கோங்க. எதெல்லாம் இங்கே ஆட் பண்ணுறோம், ஹெச்சிஎல் ஆட் பண்ணுறோம், ஹெச்சிஓவை எண்ணெயை ஆட் பண்ணுறோம், K2SO4 வேல்யூவில் பாதி ஆட் பண்ணுறோம். எதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், Na2SO4 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம், KCl அப்படியே மைனஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அடிஷன் ஆகுது, இது வந்து ஹாஃப் டைம் ஆட் ஆகுது, இது வந்து ஹாஃப் டைம் சப்ட்ராக்ட் ஆகுது, இது ஃபுல் அப்படியே மைனஸ் ஆகுது. ஸோ லெட்டஸ் ரைட் த அடிஷன் பண்ணுற வேல்யூ ஃபஸ்ட் எழுதிவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 4 ஃபோர்த் இடத்துல தான் KCl இருக்குது. அப்போது 1 2 3 4 ஃபோர்த் இடத்துல இதுதான் HClக்கான வேல்யூ. HClோட வேல்யூ வந்து 426. அதுக்கடுத்து அசிட்டேட் வந்து 5ஆவதாக கொடுத்துருந்தாங்க, அப்போ அதுதான் வந்து 105. அப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து Na2SO4 வந்து மைனஸ் பண்ணால் ஆனால் K2SO4 ஆட் பண்ணுறோம். அப்போ K2SO4 2ஆவதாக கொடுத்துருக்காங்க, அப்போ அது 308. அதில் பாதி 308ல் பாதி 154. ஓகே, இப்போ இதை ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிப்போம். 4 10 15 மிச்சம் 1 7 8 6 685. ஸோ அப்போ இந்த அடிஷனை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். அடுத்து இந்த மைனஸ் பண்ணுற வேல்யூ தனியாக ஆட் பண்ணிப்போம். Na2SO4 என்னன்னு கொடுத்துருக்காங்க, 260 கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் பாதி தான் நம்ம வேணும். அப்போது 130. 260ல் பாதி 130. அடுத்து எதை சப்ட்ராக்ட் பண்ணோம், KCl வந்து 3ஆக இருக்குது, அது வந்து ஆல்ரெடி 150, அது ஃபுல்லாக தான். அப்போ 150. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 280 வருது. இப்போ இது இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம் இந்த 685லேருந்து. இப்போ 685லேருந்து 280 மைனஸ் பண்ணால் 5 8ல் 8 போச்சுன்னா 0, 6ல் 2 போச்சுன்னா 4. ஸோ அப்போ 405 இஸ் த ஆன்சர். ஓகே, இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கோல். ஏன்னா இன்ஃபினைட் டைல்யூஷனில் ஒரு அயானும் பர்டிகுலர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. இங்கே ஒரு சோடியம் இருக்குன்னா இங்கே 2 டைம்ஸ் சோடியம் இருக்குது, Na2 இருக்குது, அதனால் ஆஃபால் டிவைட் பண்ணுறோம். அதேமாரி இங்கே ஆஃப் K2 இருக்குன்னா இப்போ ஒரு கேவாக மாறிடும், அதனால KCl இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஓகே, அதேமாதிரி இங்கே Cl வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த Cl கேன்சல் அவுட் ஆகிடும், இந்த எண்ணெய் கூட கேன்சல் அவுட் ஆகிடும், இந்த சல்ஃபேட் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இது எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ நமக்கு லெஃப்ட் ஓவர் H ப்ளஸும் HCO மைனஸும் வந்து ஃபார்மிக் ஆசிடோட வேல்யூ வந்து வந்துடும். ஓகே, அடுத்து மூணாவது கொஸ்டின். த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் ஃபார் NaBu, NaCl, HCl ஆர் கிவன். ஓகே, அது வந்து கொடுத்துருக்காங்க, 3 தோடது கொடுத்துருக்காங்க. அப்போது BuOH அதனோட லாம்டா நாட் M அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது என்ன, இங்கே இங்கே O, ஸோ இது BuONaன்னு எழுதலாமா, அந்த NaO நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போது இதில் BuO லாம்டா நாட்டை எப்படி எழுதலாம், லாம்டா நாட் ஆஃப் BuO மைனஸ் ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ்ன்னு எழுதலாம். இது நமக்கு தேவை, அதனால் இதை நம்ம ஆட் தான் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு Na ப்ளஸ் இருக்குது, ஆனால் இது நமக்கு Na ப்ளஸ் தேவையில்லை, அதனால் NaCl நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். NaCl எப்படி எழுதலாம், லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ். ஆனால் இதை மைனஸ் தான் பண்ண போகிறோம், ஏன்னா இங்கே Na ஆல்ரெடி இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணால் இது மைனஸ் ஆகும். அடுத்து நம்ம HCl வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், லாம்டா நாட் ஆஃப் M ஆஃப் HCl ஆட் பண்ணுறப்போ லாம்டா நாட் ஆஃப் H ப்ளஸ் ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ். இந்த ஈக்குவேஷனில் இது மைனஸ் ஆக போகுது, இதுவும் மைனஸ் ஆக போகுது, ஏன்னா இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது மைனஸ் ஆகிறப்போ இந்த மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸும் ப்ளஸ் லாம்டா நாட் கேன்சல் அவுட் ஆகிடும், ப்ளஸ் Na2 ப்ளஸும் ப்ளஸ் மைனஸ் Na ப்ளஸும் மைனஸ் லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் கேன்சல் அவுட் ஆகிட்டு நமக்கு லெஃப்ட் ஓவர் லாம்டா நாட் ஆஃப் Bu மைனஸ் ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் H ப்ளஸ் வந்துடும். அதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், லாம்டா நாட் ஆஃப் Bu மைனஸ் BuO மைனஸ் ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் H ப்ளஸ் போட்டேனாக்கா நமக்கு என்ன வரும், லாம்டா நாட் ஆஃப் BuOH. இதை தான் நமக்கு கேல்குலேட் பண்ண. அப்போது நம்ம ஈக்குவேஷனில் BuNaவை ஆட் பண்ணுறோம், Na ப்ளஸ்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ லெட் அஸ் டூ தட். அப்போ BuNaவோட வேல்யூ என்ன, 83. அடுத்து HCl ஆட் பண்ண போகிறோம், அது 426. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். 3 + 6 வந்து 9, 8 10 509. அதுக்கடுத்து எதை சப்ட்ராக்ட் பண்ணோம், NaCl NaClோட வேல்யூ எங்கே இருக்குது, மிடில் இருக்குது, அப்போது அது 127. 9ல் 7 போச்சுன்னா 2,
10ல் 2 போச்சுன்னா 8, 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. அடுத்து, இஃப் த கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்க்ரீஸ்டு 4 times its original value, the change in the equivalent conductance for strong electrolytes is. ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் வெறும் லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் எம் மைனஸ் பி ரூட் சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். கால் இட் அஸ் இது வந்து ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஓகே, ஒரிஜினல் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேஷன் வந்து 4 times இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம மேலே எழுதுவோம். லாம்டா நாட் எம் ஈக்குவல் டு லாம்டா நாட் எம் டைம்ஸ் மைனஸ் பி இன்ட்டு ரூட் 4c. கான்சன்ட்ரேஷன் சியை வந்து 4 times நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் ரெண்டாவது. அப்போது இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். அப்போது சேஞ்ச் இன் த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். அப்போ ஈக்குன்னு எழுதிப்போம், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இது வந்து சேஞ்ச் இன், இது வந்து லாம்டா ஈக்யூ 1 எடுப்போம் ஒரிஜினல் வேல்யூ, சேஞ்ச் பண்ண வேல்யூ லாம்டா நாட் ஈக்யூன்னு எடுப்போம். அப்போ லாம்டா நாட் ஈக்யூ 2 மைனஸ் லாம்டா நாட் ஈக்யூ 1 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் உங்களுக்கு என்ன ஆகும், இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுறப்போ இது உங்களுக்கு இதுலேருந்து இதுதான் பண்ணுவோம். அப்போது 1 - 2னே வைப்போம். 1 - 2 வைக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், லாம்டா நாட் ஈக்யூ கேன்சல் ஆகிடணும். மைனஸ் பி ரூட் சி ப்ளஸ் பி ரூட் 4சின்னு மட்டும் மாறும் 1லேருந்து 1 - 2 பண்ணுறப்ப. ஓகே, 4 ரூட்டை வெளியில் எடுத்தனாக்கா என்ன வரும், மைனஸ் பி ரூட் சி ப்ளஸ் 4 ரூட்டில் எடுக்கிறப்போ 2b ரூட் சின்னு வரும். 2b ரூட் சிலேருந்து மைனஸ் 1b ரூட் சியை கழிச்சாக்கா b ரூட் சி இஸ் த ஆன்சர். அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து b ரூட் சி. ஓகே, அடுத்து நம்ம ஏற்கனவே மோலார் கண்டக்டன்ஸ்க்கு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கும் என்ன எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் இதுதான் வரும். லாம்டா நாட் எம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் மோலாரிட்டி அந்த n ஃபேக்டர் கூட நம்ம n டைம்ஸ் லாம்டா நாட் இன்ட்டு லாம்டா நாட் ஈக்யூ இன்ட்டு n ஃபேக்டர் நம்ம போடுவோம். அந்த n ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், இப்போது லாம்டா நாட் ஆஃப் எம் ஆஃப் AlCl3 எடுப்போமே, அது எடுத்தால் என்னாலும் லாம்டா நாட் ஆஃப் Al3 ப்ளஸ் லாம்டா 3 times தி லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ். இதே லாம்டா நாட் ஈக்யூ வந்து எழுதுகிறோம், லாம்டா நாட் ஆஃப் Al3 ப்ளஸ் பை 3 ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ் பை 1. இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தாக்கா என்ன வரும், 3 லாம்டா நாட் Al3 ப்ளஸ் 3 times தி லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ். இதான் லாம்டா நாட் ஈக்யூ. இது ஆல்ரெடி என்னது லாம்டா நாட் எம்னு தெரியும். அப்போ லாம்டா நாட் ஈக்யூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் எம் பை 3. அப்போது லாம்டா நாட் எம் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் ஈக்யூ இன்ட்டு 3 times. அப்போ ஃபேக்டர் கூட மல்டிப்ளை தான் ஆகும். ஓகே, n + z ப்ளஸ் டைம்ஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி நான் இப்போ ராங்காக கொடுத்துருந்தேன் கொஷனில். ஆக்சுவலி ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து 6, எந்த எலக்ட்ரோலைட்டுக்கு லாம்டா நாட் எம்மும் லாம்டா நாட் ஈக்யூ சேமாக இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1:1 எலக்ட்ரோலைட்டுக்கு தான் வந்து லாம்டா நாட் எம் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் ஈக்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நீங்கள் ஃபார்முலாவே எடுத்து எழுதிங்கனாக்கும் n + z ப்ளஸ் இன்ட்டு லாம்டா நாட் ஈக்யூ. எத்தனை சார்ஜ் இருக்குது கேட்டையான கேசிஎலுக்கு ஒரே ஒரு கேட்டையான் தான், சார்ஜும் ஒன்று தான், இன்ட்டு லாம்டா நாட் ஈக்யூ. இந்த ஃபார்முலா வச்சாலும் கேசிஎல் மட்டும்தான் வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ கேசிஎல் இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் 1:1 எலக்ட்ரோலைட்டுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் ஈக்குவலன்ட் கண்டக்ட்ஸ். அதேமாதிரி 1:1 எலக்ட்ரோலைட் சால்ட்ஸ்க்கு ஆசிட்ஸ்க்கு எடுத்திங்கனாக்கா மோலாரிட்டி ஈக்குவல் டு நார்மாலிட்டி. அந்த நீங்கள் கனெக்ஷன் ஞாபகம் வச்சாவே இது நம்ம பண்ணிடலாம். இது வந்து கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் HCl NaCl சோடியம் குரோட்டனேட்க்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க.
அண்டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் குரோட்டானிக் ஆசிடும் கொடுத்துட்டாங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், லாம்டா நாட் எம் ஆஃப் குரோட்டானிக் ஆசிட் நம்மளுக்கு தெரியணும். குரோட்டானிக் ஆசிட் அது நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், கோல்ராஷ் லாலேருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு 3 சால்ஸ் கொடுத்துறாங்க, அதுலேருந்து கோல்ராஷ் லா யூஸ் பண்ணி லாம்டா நாட் எம் குரோட்டானிக் ஆசிட் கண்டுபிடிக்கணும். அடுத்து கப்பா அண்ட் சி கொடுத்துட்டாங்க, இதிலேருந்து லாம்டா எம் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆல்ஃபா வந்து என்னது, லாம்டா எம் பை லாம்டா நாட் எம். அப்போ இதில் வந்து ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ ஹெச்சிசிஎல்க்கு எழுதுவோம். ஹெச்சிசிஎல்லோட லாம்டா நாட் எம் ஹெச்சிசிஎல் வந்து எவ்வளோ, 425 into 10 to the power minus 4. அடுத்தது லாம்டா நாட் ஆஃப் எம் ஆஃப் NaCl வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 125 into 10 to the power minus 4. அடுத்து சோடியம் குரோட்டனேட், லாம்டா நாட் எம் ஆஃப் சோடியம் குரோட்டுன்னு எழுதிக்கிறேன். சோடியம் குரோட் வந்து எவ்வளோ, 80 into 10 to the power minus 4. இப்போது எனக்கு என்ன வேணும், இந்த 1 and 3 நான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹெச்சும் குரோட்டு சிறப்பு குரோட்டனிக் ஆசிடாக மாறும். இப்போ ஆட் 1 and 3 ப்ளஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ லெட்ஸ் டூ தட். இப்போது 425 and 80 ஆட் பண்ணுறோம். எல்லாம் வரும் 425, சேம் பவர்லாம் அப்படியே ஆட் பண்ணுறேன். 5 8 2 10 மிச்சம் 1, 505 into 10 to the power minus 4. ஏன்னா பவர் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே வச்சுப்போம். அப்புறம் NaCl வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 125 into 10 to the power minus 4. 5ல் 5 போச்சுன்னா 0, 10ல் 2 போச்சுன்னா 8, ஆல்ரெடி 4 இருக்குது, 4ல் 1 போச்சுன்னா 3, அப்போ 380. இப்போது சோடியம் லாம்டா நாட் எம் ஆஃப் குரோட்டானிக் ஆசிட் இஸ் 380 into 10 to the power minus 4 சீமன் மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ், அந்த யூனிட்லாம் வந்துடுச்சு. அடுத்து லாம்டா நாட் வெறும் லாம்டா எம் கண்டுபிடிக்கணும், ஆனால் அது கப்பான் சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கப்பாவோட வேல்யூ வந்து என்னது, கப்பாவோட வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸு 3.8 into 10 to the power minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0.001 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம், 1 into 10 to the power minus 3ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு லாம்டா எம் வேணும். லாம்டா எம் எனக்கு என்ன பண்ணணும், கப்பா பை சி. ஓகே, ஸோ அடுத்த பேஜில் போடலாம். ஸோ லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கப்பா பை சி. கப்பா வந்து 3.8 into 10 to the power minus 3. அகைன் கான்சன்ட்ரேஷன் வந்து வெறும் 10 to the power minus 3. இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணால் வெறும், ஆனால் இது வந்து என்னது, மோல் பர் லிட்டர், மோல் டெசிமீட்டர் பவர் minus 3. இது உங்களுக்கு மேலே வந்து வெறும் சீமன் மீட்டர் இன்வெர்ஸில் இதை கொடுத்துருந்தாங்க. அப்போது இந்த டெசிமீட்டர் கியூபை மீட்டர் கியூபாக மாற்றணும். ஓகே, 1 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 10 to the power minus 1 மீட்டர். ஓகே, அப்போ இந்த டிஎம் கியூப் மேலே போயிடும். 1 டிஎம் கியூப் ஈக்குவல் டு 10 to the power minus 3 மீட்டர் கியூப். ஓகே, ஸோ அப்போது 3.8 சீமன் மீட்டர் இன்வெர்ஸ். இந்த 10 to the power minus 3லாம் வந்து கேன்சல் ஆகிடும், வெறும் மோல் இன்வெர்ஸ் மேலே போகுது. டிஎம் கியூப்க்கு இந்த வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். ப்ளஸ் டிஎம் கியூப் மேலே, மைனஸ் டிஎம் கியூப் மேலே போச்சுன்னா ப்ளஸ் டிஎம் கியூப். இப்போ 3.8 into டிஎம் கியூப்க்கான வேல்யூ என்னது, 10 to the power minus 3 சீமன். இது வெறும் இது ஒரு என்ன சொல்கிறது, 10 to the power minus 3 மீட்டர் கியூப் இருக்கும். மீட்டர் கியூபும் ஒரு மீட்டர் இன்வெர்ஸும் போச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ் 3.8. இதை நான் வந்து 10 to the power minus 4க்கு மாற்றிக்கிறேன். 38 into 10 to the power minus 4 மாதிரி ஒரு ஸ்தானம் தள்ளி போய் வச்சா பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மைனஸில். இப்போ சீமன் மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ். ஆல்ரெடி நான் லாம்டா நாட் எம் போன பேஜில் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன், அது வந்து 380. ஓகே, அது 380 into 10 to the power minus 4 சீமன் மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ். இப்போது அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன, ஆல்ஃபா ஈக்குவல் டு லாம்டா எம் பை லாம்டா நாட் எம் விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம்மோட வேல்யூ வந்து வெறும் 38 into 10 to the power minus 4 சீமன் மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ். கீழே வந்து
380 into 10 to the power minus 4 Siemens. சேம் யூனிட் இருந்தாலும் யூனிட் எழுதல. இப்போ 10 to the power minus 4 10 to the power minus 4 கேன்சல் ஆகிட்டாரும். இது 138 சார் 38, இது 10 38 சார் இது வருது. அப்போ 1/10 வந்து எவ்வளோ? 0.1. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து என்னது? 0.1. அடுத்து ஒரு எலக்ட்ரோலைட் அசிட்டிக் ஆசிடோட ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அதனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கிறது அசிட்டிக் ஆசிட் CH3COOH. அதனோட இன்ஃபைனைட் டைல்யூஷனோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. லாம்டா நாட் எம் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து இது ஈக்குவல் டு 390.7 into 10 to the power minus 4 Siemens meter square mole inverse. அடுத்து கப்பாவோட வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. 1.63 into 10 to the power minus 2 Siemens meter inverse கொடுத்துட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 0.01. மோலாரிட்டினா என்னது? மோல் பர் டெசிமீட்டர் கியூப் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி லாம்டா எம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஆல்ஃபா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? லாம்டா எம் பை லாம்டா நாட் எம். இது எல்லாமே கோல்ராஷ் லாவோட அப்ளிகேஷன்றதுனால தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட என்னென்னா ஆல்ஃபா எம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு கப்பா பை சி பண்ணணும். கப்பாவோட வேல்யூ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க 1.63 into 10 to the power minus 2 Siemens meter inverse டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் வந்து 0. அதை 10 to the power minus 2 எழுதலாம். 0.01 எப்படி எழுதலாம்? 10 to the power minus 2 1 2 power 2 மோல். டெசிமீட்டர் கியூபாக என்னென்னு எழுதலாம்? 10 to the power minus 3 இருக்குது. இது மேலே கொண்டு போயிட்டா டெசிமீட்டர் கியூபாக வந்து 10 to the power minus 3 மீட்டர் கியூப்னு எழுதலாம். இந்த 10 to the power minus 2 இந்த minus 2 கேன்சல் அவுட் ஆகிட்டு ஈக்குவேஷனில் இங்கே ஒரு மோல் இன்வெர்ஸ் மேலே கொண்டு போகணும். அப்போது 1.63 into 10 to the power minus 3 Siemens. இந்த மீட்டர் பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 3யும் கேன்சல் ஆகிட்டு Siemens மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வெர்ஸ்ன்னு மாறிடும். ஓகே, இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இப்போ லாம்டா எம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதனோட வேல்யூ என்ன? இங்கே போடுறோம் 1.63 into 10 to the power minus 3 டிவைட் பை இதனோட வேல்யூ என்ன? 390.7 into 10 to the power minus 3. ஓகே, ஸோ இது என்ன எழுதலாம்? 16.3 into 10 to the power minus 4 கீழே 390.7 into 10 to the power minus 4 எழுதலாம். minus 4 16.3 by 390.7 எவ்வளோ வரும்? ஐம் ஜஸ்ட் யூஸிங் மை கால்குலேட்டர். ஃபஸ்ட்டுக்கு டைரெக்டாக அப்படியே சால்வ் ஆச்சு. இப்போ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஐம் யூஸிங் மை ஓன் கால்குலேட்டர். 16.3 டிவைட் பை 390.7 ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0.0417 சொல்லிட்டு வருது. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து கோல்ராஷ் லா. ஓகே, கோல்ராஷ் லா வந்து மெயினாக அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃபைனைட் டைல்யூஷனில் என்ன பண்ணுது? ஒரு அயானும் அயானிக் கண்டக்டன்ஸ் செட்டன் அயானிக் கண்டக்டன்ஸ் வந்து கொடுக்குது. ஓகே, அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தி அதர் அயான். ஸோ அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்னா we can calculate the alpha, we can calculate the Ka, we can calculate the solubility. சாலிபிலிட்டியிலேருந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாம்டா எம் பை லாம்டா நாட் எம் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஆல்ஃபா தெரிஞ்சுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போது சி இஸ் நத்திங் பட் எஸ். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? கேஎஸ்பி எந்த சால்ட்டுக்கு? கேஎஸ்பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் ஒய் பவர் ஒய் கான்சன்ட்ரேஷன் இல்லை சாலிபிலிட்டி பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து எந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிப்பாங்க? நமக்கு லாம்டா நாட் எம் ஈக்குவல் டு கப்பா பை சின்னு தெரியும். ஸோ அந்த சி ஈக்குவல் டு கப்பா பை லாம்டா நாட் எம் இந்த வேல்யூ போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா we can get the solubility product. அப்போது கோல்ராஷில் வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள். பட் டிவைக்கல் ஈக்குவேஷன் தான் இங்கே கைண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாம்டா எம் ஈக்குவல் டு லாம்டா நாட் எம் மைனஸ் பி ரூட் சி. இது வந்து மெயின்லி ஃப்ரம் த டிஹெச்ஒய் ஈக்குவேஷன். பட் கோல்ராஷில் அதை யூஸ் பண்ணி தான் இதை வந்திருப்பாரு. ஓகே, இட்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஓகே, so that's all about takeaway lesson from the Kohlrausch law. So hope you understood this video. So subscribe பண்ணாம பார்க்காதவங்க பார்த்துட்டு இருக்கவங்க please do subscribe our channel and share with your friends. So hope you understood this video. Thank you very much for your patient listening. So